சொந்த ஊர் தென்காசியில் ஒரு சின்ன கிராமம் விஸ்வநாதப்பேரின்னு ஒரு கிராமம். வீட்லேயும் ஏற்றுக்கிடலை, சமுதாயம் ஏற்றுக்கலை, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இந்த சென்னைக்கு வந்தேன். அப்படி வந்ததில் லைஃப் ரன் பண்ண லைஃப் தான் இந்த தீபிகாவோட லைஃபு. என்னன்னா ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, பப்ளிக் யாரும் ஹெல்ப் பண்ணலை. அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணல எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, ஒரு லேடி அடித்தாங்க. நீ எல்லாம் தொடலாமா அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சாங்க. ஃபியூ செகண்ட்ஸில் இன்னொரு லேடி வாய்ஸ் கேட்குது, உனக்கு மொதல் அறிவு இருக்கா அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தா ஒரு போலீஸ் உமன். அப்போ என் மைண்டில் ஒட்டுனதான் இதை நான் சூஸ் பண்ணேன். 2017 எழுதுகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். 2018 எழுதுகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். 20 எழுதலை, எனக்கு ஏஜ் பாருன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. பெண்களுக்கு என்ற அந்த இதில் வருது. திருநங்கையில் அவங்க ஒரு கேட்டகிரியில் கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், இன்னொரு திருநங்கை இன்னொரு கம்யூனிட்டி. பட் ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வராங்க, எம்பிசி கேட்டகிரியில் கொண்டு வராங்க. இதே சென்னையில் நக்கல் நையாண்டி வார்த்தைகளால் பேசப்பட்ட ஒரு திருநங்கை இன்னைக்கு இந்த ரோட்டில் சும்மா என்னோட ஓன் வெஹிக்கிள் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஆசைக்கு நடந்து போனாலும், மேடம் எங்கே நடந்து போகிறீங்க, நாங்கள் ட்ராப் பண்ணவா, அதாவது ஒரு நக்கல் நையாண்டி அந்த மரியாதை, அந்த யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துருச்சு. அப்போங்கையில் எனக்கு அதே போல் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குல்ல மேம், அதோட செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹானரபிள் சிஎம் சாரோட மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, இந்த ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயம் தெரியும், பட் இந்த அளவுக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேரோ 10 கோடி பேர் இருப்பாங்க, ஒரு 500 பெண்கள் கொடுக்கல. அப்போது ஆணாதிக்கம் நிறைய இருக்கு. நாங்கள் போய் அங்கே தடுக்கணும்னா எங்களுக்கும் நிறைய பாதுகாப்பு வேணும். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த டீம் நல்லபடியாக செயல்பட்டு வருது. சில இடங்களில் நாங்கள் போய் விசாரிக்க முடியாது குழந்தைங்கிட்ட. இப்போ நாங்கள் பேசலே உங்கள் சிஎம் மாமாவோட டீம் தான் நாங்கள் அப்படின்னு தான் ஒரு சில இடங்களில் சொல்கிறோம். அப்படிலாம் அந்த குழந்தைங்க கொஞ்சம் நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசி பழகுறாங்க. சிஎம் சார் மீட் பண்ணீங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஹானரபிள் சிஎம் சாராக இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்த ஒரு டீமில் நான் அந்த டீமில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கும் முதல் திருநங்கை திருமிகு தீபிகா காமராஜ் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம், நீங்கள் காவல்துறைக்கு வரணுன்ற அந்த ஆசை எப்படி வந்துச்சு மேம்? அந்த உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக. ஏன்னா நான் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாற்று பாலினத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண் சமூகத்தை சேர்ந்த சமூகம் கிடையாது. அப்படி இருக்கல ஒரு திருநங்கைனா எப்படி இருப்பாங்க, ஒரு யாசகம் கேட்குறதோ, இதை பாலியல் தொழில் இந்த மாதிரி வேலையில் இருக்கல. நானும் கொஞ்ச நாள் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி யாசகம் கேட்டு அப்படி வாழ்க்கை நடத்தினேன்னா, வயிற்று பொழப்பு, வீட்டு வாடகை, இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே அந்த மாதிரி யாசகம் கேட்டு வேலையில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. என்னென்னா ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, பப்ளிக் யாரும் ஹெல்ப் பண்ணலை. அந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ணி அவங்கள ஆம்புலன்ஸ் வர ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணல எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, ஒரு லேடி அடித்தாங்க. நீ எல்லாம் தொடலாமா அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சாங்க. நம்ம தொடுறதுக்கு என்ன, நானும் ஒரு பெண்ணு அவங்களும் ஒரு பெண்ணு அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடிச்சு. சடனாக அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இன்னொரு லேடி வாய்ஸ் கேட்குது, உனக்கு மொதல் அறிவு இருக்கா அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தா ஒரு போலீஸ் உமன். அப்போ என் மைண்டில் ஓடிச்சு. அதாவது இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம எவ்வளோ இதுக்கு போனாலும் ஒரு காவல்துறை எடுக்கையில் இன்றைக்கி மக்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விஓ யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, தாசில்தாரை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க நாடுறது ஒரு காவல்துறை தான். அப்போ இந்த காவல்துறையை சூஸ் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்போ என் மைண்டில் ஒட்டுனதான். அதாவது இந்த யூனிஃபார்ம் போட்டால் நம்மளுக்கு ஒரு கெத்து, மைண்ட் நல்லாயிருக்கும், நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை நான் சூஸ் பண்ணேன். மேம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் காவல்துறை போகணும் ஆசை வந்துச்சா, இல்லை இது சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காவல்துறை போகணும் அப்படி ஏதாவது ஒரு விருப்பம் இருந்திருந்ததா? கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கல, ஸ்கூல் டாப்பர்ஸ் தான். +2 படிச்சுக்கிட்டு வீட்டில் என்னோடய ஹார்மோனி ப்ராப்ளத்தில் பிரச்சனை ஆச்சு, டிஸ்கன்டினியூ பண்ணுற சூழ்நிலை, நானும் வீட்டை விட்டு ஓடியார சூழ்நிலை. ஏன்னா நான் சொல்கிறது 2010 ஓரளவு புரிதல் இல்லாத உலகம். இன்றைக்கி திருநங்கைனாலும் இன்றைக்கி ஓரளவு ஏற்றுக்கிற இந்த சமுதாயத்தில் நாங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு பெரியவங்களாம் இருந்தவங்க இன்னும் ஒதுக்கப்பட்டவங்க இப்போயும் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்த புதுசுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு.
வாழ்க்கையை நடத்துறதுக்கு. ஏன்னா ஒரு 16 வயசுல வந்துட்டோம். எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்க? நான் சொந்த ஊர் தென்காசியில் ஒரு சின்ன கிராமம் விஸ்வநாதப்பேரின்னு ஒரு கிராமம். நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் படிக்க விடலை, வீட்லேயும் ஏற்றுக்கிடலை, சமுதாயம் ஏற்றுக்கலை. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இந்த சென்னைக்கு வந்தேன். அப்படி வந்ததில் ரன் பண்ண லைஃப் தான் இந்த தீபிகாவோட லைஃபு. கொஞ்சம் சில காலங்கள் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு திருநங்கையாக உள்ள நுழையில இப்போது ஒரு பையன் திடீர்னு பொம்பளை ட்ரெஸ் போட்டால் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் காலத்தில் நான் வாழையில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. போவேல நக்கல் அடிக்கிறது. ஆனால் அதெல்லாம் நான் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்லேயே ஏற்றுக்கிட சூழ்நிலை. அந்த காலகட்டத்துலேயும் திருநங்கைன்னு பேர் இருந்தாலும் இன்னும் சிலர் அப்படி கூட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணாமல் நம்ம லைஃபு நம்மளோட வாழ்க்கை நான் பார்க்கலான்னு அப்போ நம்ம சார்ந்த திருநங்கைகளோட சேரல. அவங்க சொல்லி கொடுத்த ஒன்று யாசகம் தான் கேட்க முடியும், நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கவும் சரி ஓகே அவங்களோட அந்த ரன் பண்ணேன். அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்து என்னோடய ஜேர்னி மைண்டு மாறிச்சு. அப்போ நம்ம +2 வரைக்கும் படிச்சிருக்கிறோம். 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போலீஸுக்கு போதும். அப்போ நம்ம ஏன் இந்த ஜாப்பை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போய் அவங்கள்ட்ட போய் என்னோடய ஒப்பீனியன் சொன்னேன். இந்த மாதிரி படிக்கணுமான்னு. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிடலை. அதாவது நம்மளாம் படித்தா ஏற்றுக்கிட மாட்டாங்க, நம்மளுக்கு இதுதான் லைஃபு, யாசகம் தான் கேட்கணும், அப்படி இல்லை பாலியல் தொழில் தான் அப்படிங்கிற மாதிரியே அந்த சமுதாயத்தில் எதிர்க்கிறாங்க. நான் அவங்களையும் ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு அப்பா அம்மா ஒதுக்கி சமுதாயம் ஒதுக்கி தான் ஒரு திருநங்கைக்குள்ளே நான் வரேன். அப்போ நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணுன்னு அந்த திருநங்கை சமுதாயமே என்னை ஒதுக்குறாங்க. அதுலேருந்து நான் எப்படிடா மீண்டு வர்றதுன்னு எனக்கு இருக்கல. அவங்களே ஒரு நம்ம சகோதரன் ஒரு அமைப்பு மூலமாக ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒரு லெட்டர் பேட் மாதிரி எழுதி வாங்கிட்டு 2014 நான் அவங்கள டோட்டலாகவே ரிலீவ் ஆகிட்டு அவங்கள்ட்ட இருந்து ரிலீவ் ஆகிட்டு என்னோடய லைஃப்பை நான் செப்பரேட்டாக இதே சென்னையில் ரன் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த தீபிகா உட்காந்துருக்குறேன். நீங்கள் காவல்துறைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த 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 சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு இந்த நிகழ்வு அப்படின்னு நீங்கள் எந்த நிகழ்வு பதிவு செய்வீங்க? அது நான் கண்டிப்பாக ஏன்னா 2014 அவங்கள வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல. அப்போ எனக்கு படிப்பு மட்டும் இருக்குது, வேலைக்கு போனாலும் வேலை கொடுக்க மாட்டேன். அப்போ நான் யாசகம் தான் கேட்குறேன். அப்போ சில வார்த்தைகள் ஏற்கனவே கேட்ட வார்த்தைகளை விட ரொம்ப கடுமையான சொற்கள் என்னோடய காதில் விழுது. இதுக்கு என்ன கேடு, நல்லா ஆள் ஹைட்டு வெயிட்டாக இருக்குது அந்த ஒரு மாதிரி வரையில் எனக்கு இவங்ககிட்ட வாழ்கிறத விட ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மைண்டு தான் போச்சு. அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு உலகம் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும், இந்தியா ஃபுல்லாக நம்ம திருநங்கை எஸ்ஐ பிரித்திகாஷினி மேம் கேஸ் போட்டு அதில் வின் ஆகி ஃபஸ்ட்டு உதவி ஆய்வாளராக ஆகிறாங்க. அப்போது எனக்கு அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆச்சு. ஆல்ரெடி நான் சின்ன வயசில் படிக்கையில் என்னோட மைண்டில் இருந்தது என்னென்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், நல்ல ஆஃபீஸர் ஆகணும் என்னோடய மைண்டில் இருந்தது. அது ஒன்று மட்டும் தான். அப்படி இருக்கல என்னோடய பாலின மாற்றுப்பாதத்தில் நான் எப்படி அது ஆகுறது அப்படின்னு கேட்கல. இப்போ இவங்களோட இது எனக்கு ப்ளஸ் ஆச்சு. அப்போ நான் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டேன். 2017 போலீஸ்க்கு திருநங்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அதாவது பெண்கள் கேட்டகிரி திருநங்கைகளுக்கு இன்னும் இடஒதுக்கீடு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை சில இடங்கள்ல. அப்போ இவங்க பெண்கள் அதாவது உமன் கேட்டகிரியில் தான் எங்களை எடுக்கிறாங்க, பெண்கள் கேட்டகிரியில். சரி ஓகே அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 2017 எழுதுகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். 2018 எழுதுகிறேன், ஃபெயில் ஆகிட்டேன். 2019 20 பேட்ச் எழுதிட்டு 20 எழுதலை. எனக்கு ஏஜ் பாருன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன் நாங்கள் கேட்கல, உங்களுக்கு 26 வயசு முடிஞ்சிருச்சு. அதாவது அவங்க ஆன்லைனில் பண்ணையில் இயர் கணக்கு பண்ணி போடையில எனக்கு 26 வயசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. பெண்களுக்கு என்ற அந்த இதில் வருது. திருநங்கையில அவங்க ஒரு கேட்டகிரியில் கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், இன்னொரு திருநங்கை இன்னொரு கம்யூனிட்டி. பட் ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வராங்கன்னா எம்பிசி கேட்டகிரியில் கொண்டு வராங்க. திருநங்கை எல்லாரையும் எம்பிசி கேட்டகிரியில் வரையில அப்போ அவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. இப்போது ஒருத்தங்க ஷெட்யூல் கேஸ்டாகவே இருப்பாங்க, அவங்கள கொண்டு எம்பிசி கேட்டகிரியில் வேலைக்கு பண்ண போவாங்களா? அவங்க பிறப்புல இருந்தே ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு இதில் இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஆகையில் இதை எதிர்த்து நாங்கள் வளர்க்கு போடுதோம். அப்போ எனக்கு வயசு அப்போ 26. நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா மேம்? எப்படி? என்னை சேர்ந்த ஒரு 6 திருநங்கைகள் சேருவாங்க. அப்போ அந்த திருநங்கைகள் என்னோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கேஸில் ஃபஸ்ட்டு இது வேணும்ன்ட்டு என்னோட நேம் முதல்ல போட்டு இந்த மாதிரி தீபிகா வயசு 26 முடியலை 26 நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு 4 பேர் அவங்களோட பேர்லாம் போட்டு ஹைகோர்ட்டில் நம்ம உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடரும். எங்களுக்கு போய் எக்ஸாம் எழுத அலோட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் எழுதிட்டோம், ரிசல்ட் வருது, எல்லாருக்கும் வந்துருச்சு, எங்களுக்கு வரல. நாங்கள் போய் அவங்களுக்கு ஆர்டிஐ அப்ளை பண்ணி கேட்குறோம், உங்கள் கேஸ் நிலுவையில், உங்கள் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததுனால அது முடிவு அந்த தீர்ப்பு வரட்டும், அதுக்கான நாங்கள் இது தரோம் அப்படின்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க.
அப்போ எனக்கு என்ன பண்ணுறது, அதாவது ஓரளவு தெளிஞ்சு வர நேரத்தில் பற்று காலை வாரி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாயிட்டு, சரி நம்ம லைஃபு மறுபடியும் ஆசை கேட்குறதான்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி அந்த மைண்ட் அப்படி டைவெர்ட் ஆகலை. எல்லாருக்குமே தெரியும் உலகமே வந்து கோவிட்டில் பாதிச்சது. அந்த டயத்தில் எனக்கு வாழ்வாதாரமே இல்லை. அதாவது ஒரு யாசகம் கேட்டால் தான் நீங்கள் எனக்கு சாப்பாடு, அந்த லைஃப் இல்லைன்னொன்னே அப்போ சகோதரன் அமைப்பு மூலமாக ஒரு தன்னார்வ தொண்டு வேலைக்கு பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக கிடைக்குது. மாதம் ஒரு 15,000. ஓகே, இது எனக்கு சூஸிங் தான் அப்படின்ட்டு போய் கார்பரேஷனில் வீடு வீடாக போய் கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது, அவங்களுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு மாஸ்க்கு, கபசுரண குடிநீர் பொடி, இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் கொடுக்கறது ஒரு வாலண்டியராக பண்ணுறோம். ஒரு 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 அமைப்பு மூலமாக எனக்கு 15,000 வருது. அதை வச்சு வாழ்க்கை ஓடையில் எனக்கு அந்த யாசகம் கேட்குற மைண்டு சுத்தமாக அடியோடு அழிஞ்சிருச்சு. அதாவது இன்னும் கேஸு நிலுவையில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் கோவிட்டு வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரக்கும் இல்லாத அந்த சூழ்நிலையில் இந்த லைஃப்பை எடுக்கலான்னு சூஸ் பண்ணி இது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு மாதிரி கிடச்சி இதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ 2022ஆம் ஆண்டுக்கான ஒரு எக்ஸாம் வருது. அதில் எக்ஸாம் எழுதுகிறேன் டிசம்பரில், அதாவது 2020 டிசம்பரில் எக்ஸாம் வருது. ஒரு 3 மாதம் எங்களோட நான் வேலை பார்த்த ஏஐ சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார், தினேஷ்ன்னு சொல்லிட்டு. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். படித்த ஒரு 3.5 மாதம் உட்காந்து புக் எடுத்து படித்தேன். ஏற்கனவே படித்தது மறுபடியும் கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி. டாப் 5ல் 80 அவுட் ஆஃப் 78 வந்தேன். ஓகே, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இந்த செலக்ட். 3வது அட்டம்ப்டா இல்லை 4வது அட்டம்ப்டில், ஏன்னா 3வது அட்டம்ப்ட் நிலுவையில் உள்ளது வழக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இதில் நான் எழுதி உள்ளே வந்துட்டேன். எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் ஆகிட்டு, ஃபிசிக்கல் அடிச்சு, போலீஸ் ட்ரைனிங் ஆச்சு, அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. திருச்சி நவல்பட்டுன்னு சொல்லி பெண்களுக்கான பயிற்சி பள்ளி, அது காவலர். சென்னையிலேருந்து ஒரு திருநங்கை என்னங்கிறது அனுப்புகிறாங்க. ஏன்னா பூர்வீகம் தென்காசி, வாழ்கிறது சென்னை. 16 வருஷமாக இருந்துட்டேன். இங்கேருந்து திருச்சி, அதாவது தென்காசிக்கும் சென்ட்ரு பிளேஸு, சென்னைக்கு சென்ட்ரு பிளேஸு, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாது. அதாவது ஒரு வடக்க தெற்க தெரியாதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் வீடை காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸை தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் போட்டுட்டு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங்கில் நல்லா கூட ட்ரைனிங்கில் இருந்த பெண் காவலர்களும் சரி, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த காவலர்களும் சரி, ஏன்னா அவங்களோட பிள்ளை மாதிரி நல்லா ஒரு கேஷுவலாக ஒரு அன்பாக அவங்க குடும்பத்தால் மாதிரி பார்த்து ட்ரைனிங் முடித்தோம். சென்னைக்கு மறுபடியும் கேட்டாங்க போஸ்டிங், எனக்கு சென்னையே கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன், வளர்ந்த ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் எனக்கு அந்த இடம் செட்டாக ரொம்ப கஷ்டம். கேட்கலையா மேம்? நான் கேட்கல. ஏன்னா வந்து நான் ஏன் கேட்கலன்னா, என்னை பொறுத்தளவு நேட்டிவில் வந்து அப்போல்லாம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பேசுவாங்க, ஆனால் ஏற்றுக்கிறப்ப என்ன பக்கத்துக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஆனால் இப்போ அதிகாரம் இருக்குல்ல, இப்போ என்கிட்ட தான் என்னோட கண்ட்ரோலில் தான் வீடே இருக்குது. அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறையில் நான் வேலை பார்த்தாலும் சில இடங்களில் நான் அதிகாரமாக பேசுகிறேன். நான் போலீஸ் நீ வெளியே போகிறேன் நான் கோமா பேசுகிறேன். அதே அதிகாரம் மாதிரி என் வீட்டில் இப்போ என்ன நடந்தாலும் என்னோட கண்ட்ரோலில் தான் அங்கே நடக்குது. அவங்க வெளியில் எங்கே போனாலும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் நம்மளோட கன்சர்ன் இல்லாமல் அங்கே எதுவும் நடக்காது. அந்த சுச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்குதா. இதில் சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் அப்படி ஆயுதப்படையில், சென்னை பெருநகர ஆயுதப்படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாண்டோ கேட்டாங்க சட்டம் ஒழுங்கு போகிறீங்களான்னு. கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு. அதுலேயும் போய் இப்போ ஒரு 7 மாதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வாய்ப்பு, மேடம் உங்களை சிங்கப்பன் டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, போகிறீங்களா? நான் போகிறேன். அதாவது நான் இன்றைக்கி மக்கள் பணி செய்ய தான் இந்த வேலையை சூஸ் பண்ணேன். ஏன்னா உங்களுடைய ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், அந்த இன்சிடெண்ட்டு என்னை ரொம்ப உறுத்திருச்சு. ஒருத்தங்க என்னை அடிக்கிறாங்க, உதவி பண்ணுறதுக்கு அடிக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க அதிகாரமாக பேசலாம். என்ன ஸ்டேஷன் சென்னையில்? எந்த? நம்ம நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது நடந்தது. அப்போ எனக்கு வந்த ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா, அப்போ இந்த அதிகாரங்கிறது காவல்துறைக்கு இருக்குது. அப்போ இதை சூஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மதிப்பு உண்டு அப்படின்ட்டு சூஸ் பண்ணி தான் இந்த வேலைக்கு வந்தேன். இதே சென்னையில் நக்கல் நையாண்டி வார்த்தைகளால் பேசப்பட்ட ஒரு திருநங்கை இன்றைக்கி இந்த ரோட்டில் சும்மா என்னோட ஓன் வெஹிக்கிள் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு ஆசைக்கு நடந்து போனாலும், மேடம் எங்கே நடந்து போகிறீங்க, நாங்கள் ட்ராப் பண்ணவா? அதாவது ஒரு நக்கல் நையாண்டி அந்த மரியாதை, அந்த யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துருச்சு. அப்போங்கையில் எனக்கு அந்த உலகத்தை கண்டிப்பாக சாதிச்சிட்டேன், உலகத்தில் சாதிச்சிட்டேன். இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதே போல் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குல்ல மேம், அதோட செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து குறிப்பாக நான் சொல்ல பல கேள்விகள் வருது. மகளிருக்கு தனி காவல் நிலையம் இருக்குது, எதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக இருக்குது. அதுக்கு தான் கண்டிப்பாக அதான் மகளிருக்குன்னு அது இருக்குது. அதாவது மகளிர் காவல் நிலையம் இல்லாமல் இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தைக்குன்னு வரையில அதை மகளிரில் தான் கொண்டு போவோம். ஒரு சிலர்கிட்ட வந்து அணுகுமுறை நல்லா இருக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம்,
100 போலீஸில் ஏதாவது ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா போலீஸ்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போது ஹானரபிள் சிஎம் சாரோட மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, ஐ மீன் தெரியல, பட் இருந்தாலும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல இந்த ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயம் தெரியும், பட் இந்த அளவுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து ஒரு காட்டுக்கு வந்து சிங்கம்னா, காட்டுக்கு ராஜானா சிங்கத்தை சொல்லலாம், ஆண் சிங்கத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த ஆண் சிங்கத்துக்கு உணவளிக்கிறது ஒரு பெண் சிங்கம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பெண் சிங்கத்துக்குள்ள ஒரு குணம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங்கில் சொன்னாங்க. அதாவது தன்னை சார்ந்த ஒரு குட்டிக்கோ தன்னை சார்ந்த ஒரு மிருகங்களுக்கோ ஒரு ஆபத்துனா அந்த பெண் சிங்கம் வந்து ஆண் சிங்கம் பழத்தில் 10 படங்காக இருந்து கர்ஜிச்சு அதுங்களை காப்பாற்றுறது தான் வந்து அந்த பெண் சிங்கத்தோட பலம். அப்போங்க இப்போ பெண் குழந்தைகளுக்குன்னு வரையில் சிலவரோட அணுகுமுறை தவறாக இருக்கலாம், இதை மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காண்டி எங்களை வந்து சிங்கப்பெண் டீம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு ப்ரௌடுனா, இன்றைக்கி இதே சமுதாயத்தில் ஒரு பையனாக பிறந்து ஒரு திருநங்கையாக ஒரு பெண்ணாக வாழ்கிறேன், திருமங்கையாக வாழ்கிறேன். நங்கைங்கிறது வந்து காமனாக வந்துடும், மங்கையாக வாழ்கிறேன். அப்படி இருக்கையில் இன்றைக்கி வந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்புக்கு என்ன சூஸ் பண்ணி, அதாவது எங்கள் மேடம்துக்கெல்லாம் தெரியாது. எப்படி தெரியாதுன்னா, நான் ஒரு ஃபோல்டான பொண்ணுன்னு தெரியும், நானாக திருநங்கைன்னு தெரியாது. யார் வந்தாலும் ஒரு அன்பாக பேசுவேன், ஸ்டேஷனில் உட்காருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க என்னோடய அணுகுமுறையெல்லாம் நிறையா பார்த்தனால இந்த பொண்ணை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ட்ரைனிங் போயிட்டேன். ட்ரைனிங் முடிஞ்சு நாளைக்கு லான்ச் ஆக போது இந்த டீமு எனக்கு ஃபோன் வருது எங்கள் மேடத்துக்கிட்ட இருந்து, அம்மா நீ திருநங்கையாம்மான்னு. ஆமாங்க மேடம் அப்படின்னு. இல்லைம்மா சத்தியமாக எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மேலதிகாரிக்கு சொன்னது. சட்ட ஒழுங்கில் இருக்கிறப்ப நீங்கள்? ஆமாம், சட்ட ஒழுங்கில் இருக்கேன், கீழ்ப்பாக்கம் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் ஏசி மேடம் நிமைகளை மேடம், டிசி மேடம், கீதா மேடம் பேசுகிறாங்க, நீ திருநங்கைன்னு எங்களுக்கு தெரியாதும்மா, முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. நம்மளோட ஐடென்டிஃபை எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி இருக்கையில் நான் அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெண் காவலர் வந்து சவுத்தில் இருக்கவங்களோட வாய்ஸ் என்னோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்படிங்கிற எனக்கு அந்த அளவுக்கு நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஒரு 7 நாள் ட்ரைனிங் போச்சு, ஒரு 550-600 பேரோட ஸ்மூத்தாக போச்சு. அவங்களும் என்னை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி பேசலை, என்னை ஜெண்டராக அவங்களும் பார்க்கல. நானும் ஒரு பொண்ணு. கடைசி நான் வெளியில் அந்த ட்ரைனிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவில் என்னோடய நியூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணு, அம்மா நீ திருநங்கையாடா, ஏன்டா என்கிட்ட சொல்லலை, நான் அம்மா இருக்கல, நீ ஏன் ஃபீல் பண்ணுறவா, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நிறைய பேர் சவுத்தில் எங்கள் கூட ட்ரைனிங்கில் இருந்த பெண் காவலர்களே பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க என்னை பொண்ணு தான். எனக்கு அதுவே மிகப்பெரியல. ஒரு 500 பெண் காவலருக்குள்ளே நான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு அதுவே மிகப்பெரிய பெருமை. இதில் என்ன சொல்லணும்னா, சிஎம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டீம், அதாவது இன்றைக்கி போலீஸுனாலே காக்கி தான் உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டீம் யூஸ் பண்ணல, அந்த ஸ்பெஷல் டீமில் நான் இருக்கிறேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் இந்த சிங்கப்பெண் அதிரடி வந்ததுக்கப்புறம் குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தருமபுரியில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு இளம் பெண்ணு கத்தியால் வச்சு குத்துறாங்க. அதேமாதிரி சென்னையில் வந்து குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இப்போ அதனால் இந்த சிங்கப்பெண் அதிரடி இப்படி வந்தனால என்ன பயன் அப்படின்னு? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி குற்றங்கள் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் அன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கேயோ ஒரு இடத்துல குற்றம் நடக்கும். இப்போ ஒரு லிமிட்டில் ஒரு 10-50 போலீஸ் இருக்கிறாங்கன்னா அந்த 50 போலீஸுக்கு சரௌண்டிங்கு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அந்த சரௌண்டிங்கில் இருப்பாங்க. 50 போலீஸ் போய் அவங்கள தடுத்துட முடியுமா? நம்ம ஒரு தெருவில் பார்த்துட்டு இன்னொரு தெருவு அந்த தெருவில் ஏதாவது குற்றம் நடந்துடும். ஆனால் என்ன சொல்லிடுவாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியாக வேலை செய்யலைன்னா மக்களோட கண்ணோட. இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஒரு 50 போலீஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்க ஃபேமிலியை அவங்க பார்க்க முடியாது, அவங்க வீட்டில் நடக்க நல்லது கெட்டதுக்கு யாரும் போயிருக்க முடியாது. ஆனாலும் மக்கள் பணி செய்கிறதுக்காண்டி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கல இதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் வெஹிக்கிள், அதில் நாங்கள் மூவ் பண்ணி பார்த்துருக்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. சிங்கப்பெண் டீம்ஸ் ஸ்டார்ட் பண்ண மறுநாளே கேஸு எங்களோட கேஸ் தான். ஒரு லிமிட்டில் இருந்து எங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தவங்கிட்ட தவறாக எதிர் வீட்டுக்கார் நடந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. போனோம், அந்த குற்றம் உண்மை தன்மைன்னு தெரிஞ்ச உடனே கரெக்டாக கொண்டு போய் அந்த லிமிட்டில் உள்ள ஒரு பெண் மகளிர் காவல் நிலையத்தை ஒப்படைச்சு ஜெயலலிதா இருக்க இன்ன வரைக்கும் பெயில் கிடைக்கல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒருத்தங்க வேலை செய்யலை நம்ம தடுக்க வேணாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் சீக்கிரம் கிடைக்கும். இப்போ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பேரோ 10 கோடி பேர் இருப்பாங்க. ஒரு 500 பெண்கள் கொடுக்கல, அப்போது ஆணாதிக்கம் நிறையா இருக்கும். நாங்கள் போய் அங்கே தடுக்கணும்னா எங்களுக்கும் நிறைய பாதுகாப்பு வேணும். அப்படிங்கையில் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த டீம் வந்து நல்லபடியாக செயல்பட்டுட்டு வருது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போனாலும் வந்து எங்களை அந்த அளவுக்கு தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் எங்களுக்கு கால் வருது.
மேம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களோட அக்காங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி உமன்ஸே எங்களுக்கு கால் பண்ணி நிறையா விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு வரோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ண உடனே இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விதை போட்ட உடனே அந்த விதை முளைச்சி மரமாகிடாது. அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் நாள் ஆகும். அந்த குளிர்காலம் மழைக்காலம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அந்த சூழ்நிலையில் தான் அது இதாகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி சிங்கப்பெண் டீமும் எங்களோட எஃபெக்டை நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா 2 ஷிஃப்ட் வருது, 7 to 2, 2 to 12 ரெஸ்ட் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இன்றைக்கி இப்போ உங்களோட இன்டர்வியூ கொடுத்து நான் அடுத்த டியூட்டிக்கு போகிறேன். அப்படி இருக்கையில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். குற்றங்கள் நடந்திருக்கு முன்னாடி, இனி நடக்காது, அதுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். இனிமேல் நடக்கவும் விட மாட்டோம், அதுக்கும் நாங்கள் உறுதி கொடுக்குறோம். மேம் அதே போல் வந்து 17 வயது ஒரு சிறுமி வந்து அவங்க கர்ப்பமாகியிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து உறவினர் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஒரு 2 வருடங்கள் அவர் வந்து சிறையில் இருந்திருக்காரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அது நிரூபமாயிட்டா அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவங்க வந்து ஒரு காதலனை காப்பாற்றுறதுக்காக அவங்க உறவினர் மேலே சும்மா பழியை போட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து 2 வருடங்களாக அந்த பழியை சுமந்து இருந்து அவங்க பண்ணாத தப்பு அப்படியே இப்படி இருக்கணும் நடக்கிறப்ப நீங்கள் எப்படி மேம் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த இப்படி இஷ்யூஸ் வந்தால்? அதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆனரபிள் சிஎம். ஏன்னா அவர் வந்து இப்போ அந்த பையன் தரப்புல இருந்து பார்த்தா எந்த பண்ணாத தப்புக்கு ஊரே நான் தப்பாக பார்க்குது அப்படின்ற மனநிலையில் அந்த பையன் அந்த இவர் கண்டிப்பாக அதை நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு உத்தரவே என்னென்னா, எங்கள் மேலதிகாரியும் ஹானரபிள் சிஎம் சாரும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது நீங்களும் லைவ்ல பார்த்துருங்க. அந்த சிங்கப்பெண் டீம் ஸ்டார்ட் பண்ணையில் குற்றவாளியை தண்டிக்கலாம், ஆனால் அதில் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எங்கள் இது நடந்தது இது வரைக்கும். இப்போ இந்த ஆரம்பித்த அந்த 1 மாதத்தில் எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி குற்றவாளிகளை தவிர ஒரு நிரபராதி மேலே எந்த ஒரு வழக்கும் பதியப்படலை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி அந்த சகோதரருக்கு அந்த இது நடந்தது தவறு தான். ஆனால் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அந்த பெண் என்ன பேசினாங்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குது. இப்போ நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த விஷயத்தை வச்சு தான். இல்லை இது இப்போ நடந்ததில்ல, 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இல்லை அதுதான் அந்த ரீசனை தான் இப்போ சொல்ல வரேன். 2 இப்போ நாங்கள் எங்கே அவேர்னஸ் கொடுத்தாலும் பௌத் அண்டர் 18 ஆண் பெண் இருபாலருக்கும் தான் நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துறோம். நீங்கள் கொடுக்குற வழக்கு வந்து உண்மைத்தன்மையாக இருந்தால் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். உண்மைத்தன்மையற்றதாக இருந்தால் அந்த பொய் புகார் கொடுக்குற அந்த பெண்ணோ குழந்தையோ ஆணோ 18 வயசுக்கு உள்ள ஆண் பெண் குழந்தைகள் மேலேயும் பெண்கள் மேலே அவங்க மேலே அந்த கேஸை திருப்பதையும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்கள் மெயினாக அந்த இடத்துல கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேஸு பொய் புகாருன்னு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்குது. ஆனால் முதலே தெரிஞ்சிருந்தால் அந்த சகோதரர் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தில் அவரோட பேர் கெடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க உத்தரவே அதுதான். தவறான ஒரு புகாரை நம்பி ஒரு நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுன்னு தான் எங்களோட கான்செப்ட். அதுக்கு தான் இந்த செங்கப்பெண்ணோட ஸ்பெஷல் டீமே. சில இடங்களில் நாங்கள் போய் விசாரிக்க முடியாது. குழந்தைங்கிட்ட நாங்கள் பேசினா ஓரளவு, ஏன்னா வந்து இப்போ நாங்கள் பேசலே உங்கள் சிஎம் மாமாவோட டீம் தான் நாங்கள் அப்படின்னு தான் ஒரு சில இடங்களில் சொல்கிறோம். அப்படிலாம் அந்த குழந்தைங்க கொஞ்சம் நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசி பழகுறாங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சிங்கப்பெண் டீம் சொல்லையில் அமைதியாக இருக்கிறாங்க. ஹானரபிள் சிஎம் சார் சொல்லையில் அவங்களோட அந்த எனர்ஜி பக்கையிலே தெரியுது. அப்போது ஒரு சிஎம் சார் மேலே அவங்களோட அன்பாக இருக்காங்க. அப்போ இந்த டீம் மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவங்க வந்து நம்மக்கிட்ட எதாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மைத்தன்மையற்ற எந்த ஒரு புகாரும் வராதுன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறோம். சிஎம் சார் மீட் பண்ணீங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து சிஎம் சார் ஆரம்பித்த ஒரு பெண்கள் டீமில் ஒரு திருநங்கை நான் இருக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சல்யூட் ஐஏஎஸ் ஹானரபிள் சிஎம் சாருக்கு உண்டு. எப்பயுமே அவர் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா வந்து நான் இது அரசியல் ரீதியாக சொல்ல ஒரு சிஎம் சாராக சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் ஒரு ரசிகை தான், அவரோட ரசிகை தான். இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கள் ஃபேமிலியே வந்து சாரோட வீட்டு ரசிகர் தான். எங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைங்களோட உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் சாரோட பேர் தான் வரும். அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே அவங்களோட ரசிகை தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஹானரபிள் சிஎம் சாராக இருக்கிறாரு. அவர் ஆரம்பித்த ஒரு டீமில் நான் அந்த டீமில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த 2 மாதங்கள செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க இந்த கவர்மெண்டோட செயல்பாடு? ஏன்னா நீங்கள் கடந்த ஆட்சியிலே இருந்திருக்கீங்க, கடந்த டைம்லேயே நீங்கள் காவலராக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக வந்து காவலர்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்குறோம் இந்த கவர்மெண்ட்டில். கண்டிப்பாக. ஓகே மேம். ஏன்னா இதை சொல்லி தான் ஆகணும், இது சொல்லக்கூடாது. இல்லை இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா காவலர்களுக்கு உரிமை கொடுத்து அவங்களுக்கான அதிகாரம் கொடுத்துட்டாலே ஏதோ ஒரு குற்றங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நடந்துடலாம். 100% யாரும் காவலர்கள் வந்து தவறானவங்க சொல்லிட முடியாது. ஒரு ஆளால் அது இதாகிடும். அதாவது ஒரு பாலில் ஒரு துளி விஷம் பட்ட மாதிரி தான் அந்த லைஃப்பில். ஆனால் இன்றைக்கி அதில் 99 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி தான்
இனி வருங்காலங்களில் இதே ஒரு இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக காவலர்களும் அவர்களோட பணியை சிறப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக ஆனரபிள் சிஎம் சாருக்கு நான் முதல் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த டீமில் என்ன சேர்த்ததுக்கு. எங்கள் காவல்துறையில் நிறையா பேர் கொஞ்சம் அவங்கவுங்க ஃப்ரீயாக கரெக்டாக அவங்க வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். பல தகவல்கள் பயந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ.